மூச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2 months நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ஏர்லி இந்த மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மோர் தென் கஷ்டன்றதை விட நம்ம பயாலஜிக்கல் கிளாக் அதுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லணும். மென்டலி இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இந்த வருஷமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சதுன்னு ஒரு சைடு ஃபீல் பண்ணால், இந்த வருஷத்தில் இருக்கிற சீசன் எல்லாம் சீக்கிரமாக வருது. ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஃபால் இப்போ ரொம்பவே ஏர்லியராக ரொம்பவே கோல்டராக ஃபீல் பண்ண வச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஏர்லியராக எழுந்ததுக்கான ரீசன் தக்ஷனோட இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற டே. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான். லாங்கர் டியூரேஷன் கிடையாது, பட் ஸ்டில் திஸ் இஸ் அஃபிஷியலி த ஃபர்ஸ்ட் டே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் தான். பிகாஸ் இது வரைக்கும் இருந்ததோட கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியது. ஸோ இப்போல்லாம் வந்து தார்மான் வீடியோஸாக ரொம்ப அடிக்டடாக இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு தான் கிளம்புவார். தக்ஷன் இந்த இயர் படிக்க போகிறது 7th grade தான். என்னமோ நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவனை ஸ்கூலில், அதாவது ப்ரீ ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. சட்டுன்னு டேஸ் எல்லாம் க்ராஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 7th grade வந்துட்டான். இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இன்னும் வளர்ந்துடுறாங்க. இந்தியாவில் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா அயர்ன் பண்ண ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக எல்லாமே புதுசாக போட்டுக்கிட்டு போகிற அந்த ஃபீல் வந்து டெஃபினட்டாகவே நான் மிஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலி ஸ்கூலுக்கு போகிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது அது எதுவுமே பிடிக்காது. பட் ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஜாலியாக போவேன். ஏன்னா எவ்ரி இயர் வந்து புது யூனிஃபார்ம், புது ஷூ, புது சாக்ஸ், அந்த ஸ்மெல், அந்த ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதே கலர் ட்ரெஸ் நம்ம எது வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பட் இப்போது ஐ எம் ஓகே. பட் அதர்வைஸ் அதுதான் எப்போவுமே பெஸ்ட் பார்ட். மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. உண்மையிலேயே மனசு ஒரு குரங்கு தான் இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்தபோது திட்டிக்கிட்டே இருந்தேன். பட் அவன் கிளம்பும்போது உண்மையிலேயே மனசு தாங்கவே இல்லை. ஸ்கூலுக்கு தான் போகிறான், பட் ஏதோ விட்டுட்டு எங்கேயோ ரொம்ப தூரம் போகிற மாதிரி தோணுச்சு அன்றைக்கி. சம்டைம்ஸ் தோணும் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு திட்டணும், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலான்ட்டு. ஏன்னா அவன் எனக்கு ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பான். அவனோட இன்டென்ஷனே என்னை கோவப்படுத்தி டென்ஷன் ஆக்கணுன்றது தான். அது தெரியும். ஆனாலும் அந்த டைமில் ரியாக்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் நானும் அப்படி தான் எங்கள் அம்மாவை நல்லா நோண்டிக்கிட்டு வெறுப்பேற்றி கத்தி காண்டு ஏற்றி அவங்க ரிட்டன் திட்டும் போது ஒரு ஆனந்தம் வருமே, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். அவனும் அதே மாதிரி தான் இருக்கான். பட் தக்ஷன் மட்டும் ஒரு சிங்கிள் கிடாக இருந்தபோது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. இப்போ திருத்தியும் சேரும்போது அவளும் சேர்த்து சிறப்பான சம்பவங்கள் செய்யும்போது தாங்கவே முடியல. அவங்க ஈஸியாக ஏதாவது பண்ணி நம்மளை கற்று வச்சுட்டு போய்ட்றாங்க. பட் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் டே அதை நினச்சிக்கிட்டு அவன் ரிட்டன் வந்துட்ட பிறகு ஒரு வார்ம் ஹக்கு கொடுத்தா மட்டும்தான் சமாதானமாக இருக்கும். இல்லைனா குழந்தைய திட்டோமே அந்த டே ஃபுல்லாக அந்த தாட்லேயே தான் போயிட்டுருக்கும். அவன் பாட்டுக்கு நோண்டி விட்டு போயிடுறான். பட் அவஸ்தைப்படுறது என்னமோ நான் தான். காலையிலேயே வந்து மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நைட்டே வந்து இட்லி தோசைக்கு ஊற போட்டாச்சு. பிகாஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனாலே பேக்கப் இது இருந்தால் மட்டும்தான் எனக்கு லைஃப் சமாளிக்க முடியும். இல்லைனா ரொம்பவே டஃபராக இருக்கும். நானும் இந்த டிபெண்டன்சிலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறேன். பிகாஸ் மோர் தென் பிடிச்சிருக்குன்றதை விட அதில் தான் டிபெண்ட்டாக இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது நல்லதும் கிடையாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரீக்வெண்ட்டாக. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ஃபில்டர் காஃபி போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் த கிக் ஸ்டார்ட் ஆஃப் த டே. ஸோ அதை போட்டு குடிச்சிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். பட் இன்றைக்கி வைசி வர்ஸாவாக மாவை முதல்ல அரைச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் ரித்திக் குட்டி இன்னும் எழுந்துக்கவே இல்ல. பட் அப்படியே அவ எழுந்திருந்தாலும், இதான் என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பாட் அண்ட் கம்ஃபர்டபுள் டைம். ஸோ காலையில கையில கொஞ்சம் காஃபிய வச்சுட்டு அவுட்டோர்ல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரித்திக் குட்டி இருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே இன்னைக்கு டைம நான் அவ்ளோ வெறுத்தேன். பிகாஸ் எங்க பார்த்தாலும் தக்ஷன் இருக்க மாரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. எப்பதான் இந்த டைம் சீக்கிரமா போகும், குழந்தை வீட்டுக்கு எப்போ வருவான் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. கண்டிப்பா வந்தோனே இந்த தடவ நோண்டுவான், நான் திட்டுவேன். பட் இருந்தாலும் அவன ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் ரெகுலர் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்த மேடம் எழுந்து வந்துருவாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கணும். இல்லைன்னா வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணி விட்டுட்றா, டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணி விட்டுட்றா. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமா கிரன்ச் பண்ணி, ஸ்குவிஷ் பண்ணி வேலையை முடிக்கணுமோ முடிச்சுக்கிறேன். நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானிங்கே நீலமங்கே இந்த உவமைக்கு இருவர். இன்னைக்கு பிரதீப்க்குமே ஆஃபீஸ்க்கு போற டே. ஸோ வீக்லி வந்து 4 டேஸ் போவாங்க. என்னைக்காவது 1 டே தான் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த 4 டேஸ்ல இன்னைக்கு ஒன் ஆஃப் த டே. அதனால அவருக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியிருந்தது. மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட் லஞ்சா வீட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க. பட் அந்த மிட் டைம்ல வந்து கொஞ்சம் கிரேவிங்கா இருக்கும். ஒரு பசிக்கும் போது சாப்பிட்றதுக்காக தான். ஸோ ஒன்று வந்து பிரெட் வந்து நட்டல்லாவோட, இன்னொன்று வந்து ஜாமோட ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டு. இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. ஓ, நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கியே காற்றும் கரையில். நடுவுல என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து முந்தின நாள் பண்ணது, மிச்சம் வந்து நெக்ஸ்ட் டே பண்ணது. பட் நெக்ஸ்ட் டே அது பண்ணுறதுக்குள்ளே வந்து கோல்ட் அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். தோசை வாத்துட்ருக்கிற கையோட வந்து இந்த பிளான்ட் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். பிகாஸ் அப்புறம்னு தள்ளி போட்டால் அது அப்புறமா தள்ளி போயிடுது. ஸோ இன்னமும் அதை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் நல்ல ஸ்டிக்கான இருக்கேன். ஏன்னா யோசிக்கும் போது, ஞாபகம் இருக்கும்போது பண்ணிட்டோமா, அது கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஒரு லெசன் தான் எடுக்க போகுது. பட் இதை நான் அப்புறம் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது 1 மந்த் ஆனாலும் அந்த பக்கமே மைண்டு போக மாட்டேங்குது. அதுக்குள்ளே அடுத்த ஆப்ஷன் என்னன்னு மைண்டுக்கு வந்துடுது. மறுபடியும் அதே ரொட்டீன் தான். அதனால நான் லேர்ன் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த லெசன் வந்து, நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. அதுவும் சின்ன வேலையாக இருந்தால் இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலான்னு சோம்பேறித்தனம் மட்டும் பட்டால் அதோட நம்ம காலி. அதுக்கு பதிலாக அதை முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா அன்வான்டா நிறைய வேலை வந்து பைலப் ஆகி எங்கே எது பண்ணணும், எது ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாமல் திக்கு திணறி போய் முழிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் அந்த ஃபேஸில் தான் இருக்கேன்றதுனால தான் எனக்கு கிளியராக புரியுது. அதுக்கு பதிலாக யோசிக்கிறோமா, அப்படியே எழுந்து போய் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் சம் டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு தோணும். ஸோ அதனால் பிரதீப்க்கு மட்டும் தோசை கொடுத்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போய் திருத்தி கொட்டிட்டு தூங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எழுந்து மதியம் லஞ்ச் பண்ண வேண்டியது தான். அப்படி வந்துரு. நீ கொஞ்சம் இறக்கணும் மாமா, அவனால் தூக்க முடியல அந்த அளவு ஹைட்டா. அவன் இரு ஒரு நிமிஷம் தக்ஷன், நீ இன்னும் கையை கொஞ்சம் க்ளோஸரா வை. ராஜாத்தி திருத்தித் பத்தாச்சுக்கோ, படுத்துக்கோ, ஸ்லீப். இன்னும் கொஞ்சம் தூக்கணும்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வர சந்தோஷம் வந்து டெஃபினட்டாக ஒரு காஸ்ட்லி ட்ரிப்ஸ்லாம் வரவே வராது. நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற டைம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணிவிட்டு உடனே லஞ்ச் பண்ண தான் வந்துட்டேன். பிகாஸ் தக்ஷனே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். பட் நான் லஞ்ச் வந்து ரொம்ப டிலேடாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தை வர பசியில் இருப்பான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா பூஷ்ணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா வந்து கேபேஜ் பொரியல், அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து
பருப்பு வச்சுருந்தேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து தக்காளி ரசம். ரீசெண்டாகவே இந்த சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு அப்படின்னு ஒரு ரெகுலரான மெனு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. பட் உங்கள் யாருக்காவது சிம்பிளான ஏதாவது ஒரு ரெசிபி டக்குன்னு பண்ணுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யூடியூப்லலாம் நிறைய இருக்குது. பட் கொச்சன்னு தேடி நிறைய ரெசிபிஸ் பார்த்து ஒரு மாதிரி குழம்பி போயிடுது. பட் நீங்கள் பழகி ட்ரை பண்ண ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் கனெக்டபிள் அண்ட் மோர் ஈஸி டு மேக் ஆல்சோ. கோடுகள் ஃபார்முலா தான் என் லைஃப்பில் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து சமைக்கிறது கொஞ்சம் போரிங்காக ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கும். பட் இப்போ திருப்திக்கு ஊட்டுற விஷயத்த நினைக்கும் போது சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சமையல் கூட நான் பண்ணிடுறேன், பாத்திரம் கூட நான் தேய்ச்சிடுறேன். திருப்தி குட்டிக்கு மட்டும் நீ ஊட்டி விடுன்னு பிரதீப்பை வந்து ரவுட் பண்ணி விட்டுருவேன். பிகாஸ் எனக்கு ஊட்டுறதுக்கு ஆசை தான். பட் சில நேரம் ரொம்ப படுத்து எடுப்பா. சத்தியமாக அது முடியவே முடியல. அந்த ஒரு பேஷன்ஸை வந்து நான் இழந்துட்டேன் தான். அதுவும் சமைக்கும் போது இந்த மாதிரி யாராவது பக்கத்துலேயே இருந்தால் இவளுக்கு வந்து ஆயிடுன்ற ஒரு பயமே எனக்கு தனியாக தான் இருக்கும். பிகாஸ் தக்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து திருத்திக் நடந்துருமோ சின்ன பயம் தான். ஆனாலும் எவ்வளோ விதவிதமான டாய்ஸ் வாங்கினாலும் என்ன ஃபேன்சியாக கொடுத்தாலும் ஃபைனலாக அவங்க வர்றது கிச்சனுக்கு தான். கிச்சனில் இருக்கிற பாத்திரம், பண்டங்கள், கரண்டிக்கு தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அமெரிக்கா போனோ, இந்தியா போனோ, 2000 கிட்ஸோ இல்லை ஜென்சி கிட்ஸோ எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஒரு விஷயம் மட்டும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் பக்காவாக நடக்குது. Close it down. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழில் விழும் தூசி தன்னை அவள் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே. இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானெங்கே நீலமங்கே. இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதே. I don't know, where's my phone? Can you find it? நேரம் தனிமை அடர்ந்தது. Did you see my phone? இதே வீடியோவை நான் ரீலாக போஸ்ட் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுவும் நிறைய பேர் டிஎம் வேறு பண்ணாங்க, நீங்கள் குழந்தைங்கள வந்து தப்பான பேரண்டிங்கில் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. யாரும் பேரண்டிங்கில் இதை சொல்லி இதை சொல்லாதன்னு சொல்லி கொடுக்கறதில்ல. எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணுறது தான். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பொடின்றது அவ்வளோ பெரிய ஒரு தப்பான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அண்ட் நாங்கள் பேசிக்காக என் ஃபேமிலியில் வந்து வாடி பொடி இஸ் வெரி காமன். மரியாதையை மட்டும் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நடக்க போகல. ரேதர் ஒரு அஃபெக்ஷனேட்டான ஒரு லைஃப் தான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் அவன் என்ன பொடி சொல்கிறது எனக்கு பர்சனலி எந்த ப்ராப்ளமும் இல்லை. தக்ஷனும் நான் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா போங்க வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதையாக பேசி பின்னாடி திரும்பணும்னு கழுத்த இருக்கிற ஆளுங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ பொடி வாடின்னு நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு பாசம் காட்டுற மனுஷங்களையும் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தங்களோட கேரக்டரை டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் ஒரு குழந்தைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இதை யாரும் நான் மாற்றிக்கணும்னு சொல்லலை. பட் people should be ready for this. இன்ஃபேக்ட் இன்னைக்கு டே வந்து ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டான டேவாக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பக்கமான ஹேர் வாஷ் டே. பிகாஸ் கரெக்டாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊறி பீஸ்ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து 3 loads ஆஃப் துணி இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மடிக்கணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய துணியை கூட டக்கு டக்குன்னு மடித்து வச்சிடலாம். பட் இந்த நண்டு சிண்டுங்களோட துணி இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டம். குட்டி 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 குட்டியாக ஒரு வந்துட்டே இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான வேலை. ஒரு நல்ல கார்னராக பிக் பண்ணிவிட்டு பிடிச்ச ஒரு டிவி ஷோவை போட்டு பார்த்துக்கிட்டே துணி மடிக்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரு தெரப்பெட்டிக் மாதிரி. இப்போல்லாம் ரீசெண்ட்லி அடிக்டட் டு ஹாட்ஸ்டாரில் வர ஹார்ட் பீட் தான். ஸோ அது வந்து என்னமோ தெரில, ஒரு 2-3 கிளிப்ஸ் மினி பைட்ஸ் பார்த்ததுலேருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. சீசன் 1 நான் பார்க்கல, பட் சீசன் 2 இஸ் வெரி டெம்ப்டிங். ஸோ அதனாலே வந்து அந்த ஒரு சீரீஸ் வந்து நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. இப்போ தான் நான் வந்து 55th எபிசோட் இருக்கேன். நீங்களும் அந்த சீரீஸ் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கும் பிடிச்ச
பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் துணியெல்லாம் மடித்து வச்சு ஈவினிங் வந்து வாக்கிங்க்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த விஷயத்தை வந்து ரீகலெக்ட் பண்ணேன்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்கூலில் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போம். பட் அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக சொன்ன விஷயம் எனக்கு இன்னைக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இப்போ தான் ரீசெண்டாக நயாகரா போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே வந்து ரெயின்போ பிரிட்ஜ் அந்த ஒரு ஃபால் கிட்டே நம்ம மேலேயே வந்து ரெயின்போலாம் விழும். அப்போ கூட எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்லை, அப்படி தான் தோணுச்சு. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சன்னும் ரெயினும் சேர்ந்து இருக்கும்போது மோஸ்ட்லி எனக்குலாம் வந்து காக்கா குருவிக்கு கல்யாணம் அப்படி தான் தோணும். ஆனால் இது லாஜிக்லி ரெயின்போ கூட வரும்ல அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. என் கூட வாக்கிங் வந்தவங்களாம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல அப்படின்னு சட்டன் ஞாபகம் வந்தது. ஸோ மழை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணது வெளியே வந்து பார்த்தா பியூட்டிஃபுல் ரெயின்போ. பட் ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக 2 ரெயின்போ பேரலி சேம் டைம் பார்த்து. உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். பட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு வந்து திருதி இஸ் அ டபுள் ரெயின்போ பேபி. ஸோ அதனால் வந்து திஸ் ஃபீலிங் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். என்ன வயசானாலும் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது வர சந்தோஷம் வந்து மாறவே மாறாது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ரெயின்போ. இன் அ வே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ வித் தட் சந்தோஷம் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனி காமெண்ட்ஸ் ஆர் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சுன்னா அதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரிலேட் பண்ண முடிச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.